தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை கேள்வி 100% தேர்ச்சி பெற தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்பு சுருக்கங்கள் ஆகியவற்றை பல முறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2004. தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள். இந்திய என்பதையும் ஒரு உற்பத்தி செய்யும் இல்லாதது. இதற்கு இந்த நீங்கள் அந்த வகையில் நடவடிக்கைகளுக்கு விவசாயிகளாகிய ஆதரவு ஆங்காங்கே கூட்டுறவு சங்கத்தின் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தங்களுக்கு தற்போது ஏற்பட்டுள்ள அதிக அளவில் ஏற்படுத்தியுள்ளது. எந்த செய்யாத கூட்டுறவு சங்கங்களில் செய்திருப்பதை விவசாயம் செய்வதற்கு அடிப்படையாக விவசாயத்துக்கு என்பதால் செய்திய அவற்றை ஏதும் இதுவரையில் தங்களிடமிருந்து நாங்கள் என்று எவ்வளவு இருக்கின்றோம் ஏற்கனவே வைக்குமாறு தங்களது ஆதரவை என்றும் கொண்டிருக்கிறோம். வெட்டும் முறைகள். மகிழ்ச்சி அடைகிறேன். பொருளாதார வளர்ச்சி. சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நினைவுபடுத்த விரும்புகிறேன். எழுதும் கடிதம். சென்ற மாதம். தங்கள் நம்பிக்கையுள்ள. சிறப்பு சுருக்கங்கள். விவசாயிகளின். விவசாயிகள். தலைவர் அவர்களே. தொடங்கி வைப்பதில் விவசாயிகளுக்கும் பங்குதான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்டுக்கொள்கிறேன். கிடைக்க பெற்றுக்கொள்ள முடியும். முழுவதும் வறட்சி நிலை. கிடைக்கும் அன்புடையே. கேட்டுக்கொண்டபடி கிடைக்கப் பெறவில்லை. அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்கிறோம். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. தலைவர் அவர்களே, தமிழக விவசாயிகளின் மாநில மாநாட்டை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விவசாயிகள் இந்திய நாட்டின்
முதுகெலும்பாக உள்ளார்கள் என்பதையும் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அந்நாட்டில் உள்ள விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளை பொருட்களின் தன்மையை பொறுத்தே அமைந்துள்ளது என்பதை நான் அறிவேன். இருந்தபோதிலும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யும் உரிமை இல்லாதது மிகுந்த வேதனையை அளிக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதற்கு முக்கிய காரணம் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையில் உள்ள இடைத்தரகர்களின் பங்குதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்நிலையை போக்கவும் இடைத்தரகர்கள் தலையீட்டை தடுக்கவும் விவசாயிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் இடையில் நல்லுறவை மேம்படுத்தவும் இந்த அரசு அயராது பாடுபட்டு வருவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அந்த வகையில் இந்த அரசு எடுக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு விவசாயிகளாகிய நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்களான இரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், சான்றிதழ் பெறப்பட்ட விதைகள் போன்றவை தடங்கலின்றி கிடைக்க இவ்வரசு ஆங்காங்கே கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கடைகளை நிறுவியுள்ளதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இக்கடைகளின் மூலம் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான இடுபொருட்களை தடங்கலின்றி பெற்றுக்கொள்ள முடியும். நமது நாடு முழுவதும் தற்போது வறட்சி நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் தமிழகத்தில் வறட்சி அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. எனவேதான் இவ்வரசு வேறு எந்த மாநிலமும் செய்யாத போதிலும் வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் வாங்கிய குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டி மற்றும் அபராத வட்டியை தள்ளுபடி செய்திருப்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விவசாயம் செய்வதற்கு அடிப்படையாக உள்ள நீராதாரத்தை பெருக்கும் நோக்கத்தில் தமிழகத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள், கண்மாய்களை தூர்வாரும் பணிகள் முடுக்கி விடப்பட்டுள்ளன. இப்பணிகள் முடிந்தவுடன் விவசாயத்திற்கு நீர் தொடர்ந்து கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் தடங்கலின்றி பயிர் உற்பத்தி செய்ய முடியும். வணக்கம். சென்னை கிண்டியில் உள்ள ஸ்பீட் மிதிவண்டி தொழிற்சாலை பொது மேலாளர், மதுரை மேலமாசி வீதியில் உள்ள சரவணா ஏஜென்சிஸ்
உரிமையாளருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தாங்கள் கேட்டுக் கொண்டபடி சென்ற மாதம் 1000 எண்ணிக்கையில் மிதிவண்டிகளை ரயில் மூலம் தங்களுக்கு அனுப்பினோம். அவற்றை பெற்று கொண்டதற்கான ஒப்புதல் கடிதம் ஏதும் இதுவரையில் தங்களிடமிருந்து கிடைக்கப் பெறவில்லை. நாங்கள் அனுப்பிய புதிய ரக மிதிவண்டிகள் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும் என்று நம்புகிறோம். தங்களுக்கு மிதிவண்டிகள் எவ்வளவு தேவைப்பட்டாலும் உடனடியாக அனுப்பி வைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மேலும் ஏற்கனவே அனுப்பிய மிதிவண்டிகளுக்கான பணத்தை உடனடியாக கேட்பு காசோலை மூலம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்களது தொடர்ந்த ஆதரவை என்றும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.